வணக்கம். இந்த காணொலியில் 10ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்திலிருந்து இயல் 6 வந்து பார்க்க போகிறோம். குயிக் ரிவிஷன் வீடியோ. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னென்ன டீட்டெயில் தேவையோ அதை மட்டும் குயிக்காக பார்த்துருவோம். நிகழ்கலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எப்படி வந்து திகழுது அப்படின்னா, சமுதாய நிகழ்வுகளின் ஆவணங்களாகவும் செய்திகளை தரும் ஊடகங்களாக திகழ்வது எதுன்னா நிகழ்கலை. கரகாட்டம். கரகாட்டம் வந்து மரபார்ந்த கலைகளில் ஒன்று எதுன்னு பார்த்தீங்கன்னா கரகாட்டம். இதை வந்து கரகம் அப்படின்னு சொல்லுவாங்க. வேறு எப்படி குறிப்பிடுறாங்கன்னா கரகத்தை வந்து கும்பாட்டம் அப்படின்னும் அழைக்கிறாங்க. என்னென்ன இசைக்கருவிகள் வந்து கரகாட்டம் அப்போ இசைப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா நையாண்டி மேலே இசையும், நாகஸ்வரம், தவில், பம்பை போன்ற இசைக்கருவிகள் வந்து இசைப்பாங்க. நீரற வரியா கரகத்து என்ற பாடல் வரி எந்த நூலில் இடம் பெற்றிருக்குன்னா புறநானூறு. இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, புறநானூற்று அந்த காலத்திலேயே வந்து கரகம் வந்து இருந்திருக்குன்றதை அறிய முடியுது. சிலப்பதிகாரத்தில் மாதவி ஆடிய 11 வகை ஆடல்கள்ல ஒன்று எதுன்னு பார்த்தீங்கன்னா குடக்கூத்து. இந்த குடக்கூத்து வந்து எதற்கு அடிப்படைன்னு பார்த்தீங்கன்னா கரகாட்டத்திற்கு அடிப்படை. கரகாட்டத்திற்கு அடிப்படை எதுன்னா குடக்கூத்து. குடக்கூத்து வந்து எத்தனை வகைகளில் ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா மாதவி ஆடிய 11 வகை ஆடல்கள்ல ஒன்றுதான் வந்து குடக்கூத்து. அடுத்து வந்து மயிலாட்டம். ஸோ இதுல இருந்து இப்போ நடந்த குரூப் 2 எக்ஸாம்ல கேள்வி கேட்டிருந்தாங்க. அதாவது கரகாட்டத்தினுடைய துணையாட்டம் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா மயிலாட்டம். கரகாட்டத்தின் துணையாட்டம் வந்து மயிலாட்டம். நையாண்டி மேளத்திற்கேற்ப ஆடும் ஆட்டம் தான் வந்து மயிலாட்டம். நையாண்டி மேளத்திற்கேற்ப ஆடும் ஆட்டம் வந்து மயிலாட்டம். சேம் டைம் வந்து கரகாட்டத்தின் துணையாட்டம் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா மயிலாட்டம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா காவிரி ஆட்டம். கா என்ற சொல்லுக்கு வந்து என்ன பொருள் பார்த்தீங்கன்னா பாரம் தாங்கும் கோல் என்றது தான் பொருள். ஸோ கா என்ற எழுத்துக்கு வந்து என்ன பொருள்னா பாரம் தாங்கும் கோல். காவடி ஆட்டம் எங்கெல்லாம் ஆடுறாங்கன்னா இலங்கை, மலேசியா மற்றும் இடம்பெயர்ந்த தமிழர்கள் வாழக்கூடிய நாடுகள்லாம் வந்து காவடி ஆட்டம் வந்து ஆடப்படுகிறது என்றதை குறிப்பிட்டிருக்காங்க. ஒயிலாட்டம் வந்து பாத்தீங்கன்னா ஒயிலாக ஆடும் ஒரு குழு ஆட்டம் தான் வந்து ஒயிலாட்டம். இது கம்பீரத்துடன் ஆடுதல் என்பது தனி சிறப்பானது. கம்பீரத்துடன் ஆடுதல் வந்து எதனுடைய தனி சிறப்புனா ஒயிலாட்டத்தினுடைய தனி சிறப்பு. இது எப்படி ஆடுவாங்கன்னா குழுவா ஆடக்கூடிய ஒரு ஆட்டம் தான் வந்து ஒயிலாட்டம். அடுத்து வந்து தேவராட்டம், சேர்வையாட்டம். இதுல இருந்தும் எக்ஸாம்ல கேள்வி கேட்டிருந்தாங்க. தேவராட்டம் வந்து வானத்து தேவர்கள் ஆடிய ஆட்டம் என பொருள் கொள்ளப்படுகிறது. வானத்து தேவர்களுடைய ஆடிய ஆட்டம் எதுன்னு பார்த்தீங்கன்னா தேவராட்டம். இது ஆண்கள் மட்டும் ஆடும் ஆட்டம். தேவராட்டம் தேவன் அப்படின்னாவே ஒரு ஆணதனை குறிப்பிடுது. அப்போ ஆண்கள் மட்டுமே ஆடும் ஆட்டம். உரிமை என பொதுவாக அழைக்கப்படும் தேவ துந்துபி தேவராட்டத்திற்குரிய இசைக்கருவி. தேவராட்டத்திற்குரிய இசைக்கருவி எதுன்னா தேவ துந்துபி. இதை வேற எப்படி அழைப்பாங்கன்னா உரிமை அப்படின்னு அழைப்பாங்க. எத்தனை பேர் இதுல வந்து தேவராட்டத்துல இருப்பாங்கன்னா 8 முதல் 13 கலைஞர்கள் வந்து கலந்துப்பாங்க இந்த ஆட்டத்துலன்றதை குறிப்பிட்டிருக்காங்க. தேவராட்டம் வந்து எதன் சார்பாக வந்து ஆடப்படுதுன்னா குறிப்பாக வந்து சடங்கு சார்பான விஷயங்கள்ல வந்து ஆடப்படுது. தேவராட்டம் வந்து குறிப்பாக சடங்கு சார்பாக ஆடப்படுகிறது. தேவராட்டம் போன்றே ஆடப்பட்டு வருகின்ற கலை எதுன்னு பார்த்தீங்கன்னா சேர்வையாட்டம். தேவராட்டம் போன்றே ஆடப்பட்டு வருகின்ற கலை எதுன்னா சேர்வையாட்டம். சேவை பலகை, சேமக்களம், ஜால்ரா ஆகிய இசைக்கருவிகள் வந்து இசைத்து கொண்டு ஆடுவாங்க. சேர்வையாட்டம் வந்து சேவை பலகை, சேமக்களம், ஜால்ரா ஆகிய இசைக்கருவிகளை இசைத்து கொண்டு வந்து ஆடுவாங்க. இசை சார்பு கலையாகவும் வழிபாட்டு கலையாகவும் நிகழ்த்துகின்றனர். இந்த சேர்வையாட்டம் வந்து பார்த்தீங்கன்னா இசை சார்பு கலையாகவும் வழிபாட்டு கலையாகவும் வந்து நிகழ்த்துகின்றாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பொய்க்கால் குதிரை ஆட்டம். போல செய்தல் என்ற பண்புகளை பின்பற்றி நிகழ்த்தப்படும் ஆட்டம் தான் வந்து பாத்தீங்கன்னா பொய்க்கால் குதிரையாட்டம். பொய்க்கால் குதிரையாட்டம்னா போல செய்தல் என்ற பண்புகளை பின்பற்றி ஆடக்கூடிய ஆட்டம். இந்த பொய்க்கால் குதிரையாட்டத்துல வந்து அரசன் அரசி வேடமிட்டு ஆடப்படும் இந்த ஆட்டத்தை வந்து வேற எப்படி சொல்றாங்கன்னா புறவி ஆட்டம், புறவி நாட்டியம் அப்படின்னும் அழைக்கிறாங்க. இது யாருடைய காலத்துல வந்து தஞ்சைக்கு வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பொய்க்கால் குதிரையாட்டம் வந்து மராட்டியர் காலத்தில் வந்து தஞ்சைக்கு வந்தது. பொய்க்கால் குதிரையாட்டத்திற்கு வந்து பாடல்கள் எல்லாம் பயன்படுத்துறது கிடையாது. நையாண்டி மேளமும் நாகஸ்வரமும் இசைக்கப்படுகின்றனன்றதை குறிப்பிட்டிருக்காங்க. ராஜஸ்தான்ல இந்த பொய்க்கால் குதிரையாட்டத்தை எப்படி அழைப்பாங்கன்னா கச்சிக்கொடி அப்படின்னு அழைக்கிறாங்க. அதே கேரளத்துல வந்து பொய்க்கால் குதிரையாட்டம் வந்து குதிரைக்களி அப்படின்னு அழைக்கப்படுது.
தப்பாட்டம் வந்து பாத்தீங்கன்னா தப்பென்று தோற்கருவியை இசைத்து கொண்டு ஆடுறது தான் வந்து தப்பாட்டம். தப்பாட்டம் வந்து தப்பென்று தோற்கருவியை வந்து இசைத்து கொண்டு ஆடுவாங்க. ஃபர்ஸ்ட்ல வந்து ஆண்கள் மட்டுமே இந்த தப்பாட்டம் ஆடிட்டு வந்தாங்க. தற்போது பெண்களும் வந்து ஆடுறாங்க. இந்த ஆட்டத்தை வந்து வேற எப்படி எல்லாம் அழைக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா தப்பாட்டம், தப்பட்டை, தப்பு அப்படின்னு அழைக்கிறாங்க. ஏன் இதுக்கு தப்பு அப்படின்னு பெயர் வந்ததுன்னு பாத்தீங்கன்னா தப் தப் என்ற ஒலி வந்ததால தப்பு என பெயர் வந்தது. அடுத்து வந்து பாருங்க, திருப்புகளை ஏற்றியவர் யாருன்னா அருணகிரிநாதர். அவருடைய வரிகள் கொடுத்திருக்காங்க பாருங்க. தகக தக தகக தந்தத்த தந்தகக என்று தாளம் பதலை திமிலை துடி தம்பட்டமும் பெருக என்ற வரிகள் எந்த நூலில் இடம்பெற்றிருக்குன்னா திருப்புகள். திருப்புகளை ஏற்றியவர் யாருன்னா அருணகிரிநாதர். தப்பாட்ட இசை குறித்து பதிவு வந்து செஞ்சிருக்காரு. இதனை வந்து பறை என்றும் அழைப்பர். ஸோ அருணகிரிநாதர் வந்து பாத்தீங்கன்னா தப்பாட்ட இசை குறித்து பதிவு செஞ்சிருக்காங்க. இந்த தப்புவை வந்து வேற எப்படி அழைப்பாங்கன்னா பறை அப்படின்னும் அழைப்பாங்க. ஸோ அந்த இமேஜில் கொடுத்துருக்காங்க பாருங்க. அவங்க வாசிக்கக்கூடிய அதை தான் வந்து தப்பு பறை அப்படின்னு அழைக்கிறோம். ஒன்றை சொல்லுவதற்கென்றே பறைதல் இசைக்கப்படும் இசைக்க வல்ல தாள கருவி பறை. ஏதாவது ஒன்று சொல்லணும்ன்றதுக்காக இசைக்கக்கூடிய கருவி தான் வந்து பறை அப்படின்னு சொல்றாங்க. தொல்காப்பியம் குறிப்பிடும் கருப்பொருள்களில் ஒன்றாக பறை இடம்பெற்றுள்ளது. யார் குறிப்பிடும் ஒன்றுல வந்து கருப்பொருளாக பறை இடம்பெற்றிருக்குன்னா தொல்காப்பியர். குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுல ஒன்றினுடைய கருப்பொருளாக பறை வந்து இடம்பெற்றிருக்குன்றத சொல்றாங்க. அடுத்து புலியாட்டம் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் மக்களின் வீரத்தை சொல்லும் கலையாக திகழ்வது எதுன்னா புலியாட்டம். தமிழ் மக்களின் வீரத்தை சொல்லும் கலையாக திகழ்வது புலியாட்டம். பாட்டும் வசனமும் இல்லாத ஆட்டங்கள்ல புலியாட்டமும் ஒன்று. தெருக்கூத்து வந்து பாத்தீங்கன்னா திரௌபதி அம்மன் வழிபாட்டின் ஒரு பகுதியாக வந்து இருக்கு. தெருக்கூத்து வந்து திரௌபதி அம்மன் திரௌபதி அம்மன் வழிபாட்டின் ஒரு பகுதியாக வந்து இருக்கு. திரௌபதி அம்மன் வழிபாட்டின் ஒரு பகுதியாக எது இருக்குன்னா தெருக்கூத்து. தெருக்கூத்தை தமிழ் கலையின் முக்கிய அடையாளம் ஆக்கியவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த போட்டோல இருக்கக்கூடிய நா. முத்துசாமி அவர்கள் வந்து அதாவது தெருக்கூத்தை தமிழ் கலையின் முக்கிய அடையாளமாக்கியிருப்பாரு. நாடக கலையை மீட்டெடுப்பதே தமது குறிக்கோள் என்றவர். நாடக கலையை மீட்டெடுப்பதே தமது குறிக்கோள் என்றவர் வந்து முத்துசாமி அவர்கள். தமிழ்நாட்டின் வழி நாடக முறையான கூத்துக்கலையின் ஒப்பனை முறை கதை சொல்லும் முறைகளையும் எடுத்துக்கொண்டு புதுவிதமான நாடகங்களை உருவாக்கியவர் யாருன்னா முத்துசாமி அவர்கள் தான். இந்த இமேஜ்ல இருக்கிற அவர் தான். அதே வேளையில் நாடகத்தில் பயன்படுத்தும் நேரடி இசை முறையை அறிமுகம் செய்து இசையிலும் மாற்றங்களை நிகழ்த்தியவர். ஸோ நாடகத்துல பயன்படுத்தப்படும் நேரடி இசை முறையை வந்து அறிமுகம் செய்து இசையிலையும் மாற்றங்களை நிகழ்த்தியவர் யாருன்னா முத்துசாமி அவர்கள். ஸோ இந்த பாக்ஸ்ல இருக்கக்கூடிய எல்லா லைன்ஸுமே முக்கியம். நீங்க எப்போ படிச்சாலும் எல்லாமே ஒரு வாட்டி வாசிச்சிருங்க. இவரின் நாடகங்கள் பெரும்பாலும் சமூக அரசியல் மாற்றங்களை பேசியது. யாருடைய நாடகங்கள் பெரும்பாலும் சமூக அரசியல் மாற்றங்களை பேசியதுன்னா நா. முத்துசாமி அவர்கள். இந்தியாவில் மட்டும் இல்லாம உலகின் பல்வேறு நகரங்கள்ல யாருடைய நாடகங்கள் வந்து நடத்தப்பட்டனா நா. முத்துசாமி அவர்களுடைய நாடகங்கள். இந்திய அரசின் தாமரை திரு விருதை வந்து பெற்றிருக்காரு. தமிழ்நாடு அரசின் கலைமாமணி விருதை வந்து யார் பெற்றிருக்காங்கன்னா கூத்துப்பட்டறை என்று அழைக்கக்கூடிய நா. முத்துசாமி அவர்கள். இவரை வந்து வேற எப்படி அழைப்போம்னா கலை ஞாயிறு அப்படின்னு அழைப்போம். கலை ஞாயிறு. தெருக்கூத்து வேளாண்மை செய்வோரின் கலையாக இருந்தது. ஸோ வேளாண்மை செய்வோரின் கலையாக எது இருந்ததுன்னா தெருக்கூத்து வந்து இருந்தது. மழை வேண்டி நிகழ்த்தப்படுவதாக எது இருந்ததுன்னா அர்ஜுனன் தபசு. அர்ஜுனன் தபசு வந்து பாத்தீங்கன்னா மழை வேண்டி நிகழ்த்தப்படுவதாக இருந்திருக்கிறது. தெருக்கூத்து வந்து பொழுதுபோக்கு கூறுகளை பெற்று நாடகமாக வளர்ச்சி அடைந்துள்ளது. கதகளி போன்று செவ்வியல் கலையாக ஆக்கும் முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றனன்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த முன்னாடி வந்து இந்த தெருக்கூத்து தான் இப்போ என்னவா வளர்ச்சி அடைந்திருக்கு, நாடகமாக வளர்ச்சி அடைந்திருக்கு. தோளாலான பாவையை கொண்டு நிகழ்த்தும் கலையாதலால் தோற்பாவை அப்படின்னு சொல்றாங்க. தோளாலான பாவையை கொண்டு நிகழ்த்தும் கலையாவதலால் தோற்பாவை அப்படின்னு குறிப்பிடுறாங்க.
இந்த தோற்பாவை கூத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒளியும் முதன்மை வந்து பெறுகிறது. ஒளின்னா அந்த லைட்ஸ் வந்து முதன்மையான இடத்தை வந்து பெறுதுன்றது குறிப்பிட்டிருக்காங்க. பாவை குறித்த செய்திகள் சங்க காலம் முதல் 18ஆம் நூற்றாண்டு வரையான தமிழ் இலக்கியங்களில் காணப்படுகின்றன. இந்த தோற்பாவை கூத்து பொம்மலாட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா சங்க காலத்துல இருந்தே இருந்திருக்கக்கூடிய செய்தி வந்து இலக்கியங்கள்ல காணப்படுதுன்னு சொல்றாங்க. பாவை குறித்த செய்திகள் சங்க காலம் முதல் 18ஆம் நூற்றாண்டு வரையான தமிழ் இலக்கியங்களில் காணப்படுகின்றன. திருக்குறள்ல வந்து என்னன்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காரு இந்த தோற்பாவை கூத்தன்னா மரப்பாவை அப்படின்னு சொல்லி வந்து திருவள்ளுவர் வந்து குறிப்பிட்டிருக்காரு. திருக்குறள்ல வந்து மரப்பாவை பற்றிய செய்தி வந்து இருக்கு. திருவாசகத்திலேயும் பட்டினத்தார் பாடலிலேயும் தோற்பாவை கூத்து பற்றிய செய்திகள் வந்து காண முடியுது. ஊர் ஊராக சென்று நிகழ்த்துகிற கூட்டு குடும்ப கலையாக திகழ்வது எதுன்னு பாத்தீங்கன்னா தோற்பாவை கூத்து. இதை வேற எப்படி அழைப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கையுறை பாவை கூத்து, பொம்மலாட்டம் என்பனமாகவும் இது வந்து மாற்றம் பெற்றதுன்றதை கொடுத்திருக்காங்க. மலேசிய தலைநகர் எதுன்னா கோலாலம்பூர். எந்த நாட்டுல ராஜானாலும் ராசானாலும் சேர்ந்தா ராஜ சோழன் தெரு வந்து இடம் பெற்றிருக்குன்னு பாத்தீங்கன்னா மலேசியால கோலாலம்பூர் புகழ்மிக்க பகுதியில ராஜ சோழன் தெரு அப்படின்ட்டு ஒரு ஏரியா பேர் வந்து இருக்கு. மாமன்னன் ராசராச சோழன் பல்வேறு நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்ட சிறப்பினை வந்து இது வந்து உணர்த்ததுன்றதை குறிப்பிட்டு முடிச்சிருக்காங்க. அடுத்து வந்து பூ தொடுத்தல் உமா மகேஸ்வரி. இந்த பூவை தொடுப்பது எப்படி? சாந்தமானதொரு பிரபஞ்சத்தை சுமக்கின்ற ஒல்லித்தண்டுகள் இறுகி முடிச்சிட்டால் காம்புகளின் கழுத்து முறியும், தளர பிணைத்தால் மலர்கள் தரையில் நழுவும், வாசலில் மரணம் நிற்பதறிந்தும் வருந்தாமல் சிரிக்கும் இந்த பூவை எப்படி தொடுக்க நான்? ஒருவேளை என் மனமே நூலாகும் நுண்மையுற்றால் ஒழிய. உமா மகேஸ்வரி எங்க பிறந்தாங்கன்னா மதுரையில பிறந்தாங்க. இப்ப எங்க வாழ்ந்துட்டு வர்றாங்கன்னா தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில வந்து வாழ்ந்துட்டு வர்றாங்க. நட்சத்திரங்கள் நடுவே வெறும் பொழுது, கற்பாவை போன்ற கவிதை தொகுதிகளை ஏற்றியவங்க யாருன்னா உமா மகேஸ்வரி. முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ் இயற்றியவர் யாருன்னா குமரகுருபரர். ஆடுக செங்கீரை. பிள்ளை தமிழ்ல வந்து 10 பருவங்கள் இருக்கும். ஒரு பருவத்துக்கு 10 பாடல்கள் என மொத்தம் 100 பாடல்கள் இருக்கும். அதுல செங்கீரை என்றது 2வது பருவம். ஸோ அந்த 2வது பருவத்துல செங்கீரையில இருந்து ஒரு பாடல் வரிகள் கொடுத்திருக்காங்க. செம்பனொடி சிறு கிங்கினியோடு சிலம்பு கலந்தாட, திருவரை அறை ஞானரை மணியோடு மொழி திகழறை வடமாட, பைம்பொன் அசும்பிய தொந்தியோடு சிறு பண்டி சரிந்தாட, பட்டு நுதற்பொலி பொட்டோடு வட்டச் சுட்டி பதிந்தாட, கம்பி விதம் பொதி குண்டலமும் குழை காதும் அசைந்தாட, கட்டிய சூழி முச்சி கதிர் முத்தோடு மாட, வம்பவள திரு மேனியும் ஆட, ஆடுக செங்கீரை ஆதி வைத்தியநாதா புரிகுக நாடுக செங்கீரை. இதுல பண்டி என்ன வயிறு, அசும்பிய என்ன ஒளி வீசுகிற, முச்சி என்ன தலையுச்சி கொண்டை, குண்டலமும் குலை காதும் என்றது எண்ணும்மை இலக்கண குறிப்பு, ஆடுக என்றது வியங்கோல் வினைமுற்று. செங்கீரை பருவம் வந்து எத்தனாவது மாதம் குழந்தைகளுக்குன்னா இது 2வது பருவம். 5-6ஆம் மாதங்கள்ல வந்து மென்மையாக குழந்தை வந்து தலையசைக்கும், அதை வந்து குறிப்பிடுது. செங்கீரை பருவம் வந்து மாதம்னு பாத்தீங்கன்னா 5-6ஆம் மாதங்கள்ல குழந்தைகள் நிகழ்த்தக்கூடிய நிகழ்வு வந்து குறிப்பிடுறது. சிலம்பு கிங்கினி அப்படின்னா காலில் அணிவது, அரைநான்னா இடையில் அணிவது, சுட்டி என்ன நெற்றியில் அணிவது, குண்டலம் குலை என்ன காதில் அணிவது, சூழி என்ன தலையில் அணிவது. முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ் இயற்றியவர் யாருன்னா குமரகுருபரர். பிள்ளை தமிழ் வந்து பாத்தீங்கன்னா 96 வகை சிற்றிலக்கியங்கள்ல ஒன்று. பிள்ளை தமிழ்ல எத்தனை பருவங்கள் இருக்கும்னா 10 பருவங்கள் இருக்கும். ஒரு பருவத்துக்கு எத்தனை பாடல்கள்னா 10 பாடல்கள் அப்படின்ட்டு. எத்தனை பாடல்கள் இருக்கும்னா 100 பாடல்கள் வந்து இடம்பெற்றிருக்கும். பிள்ளை தமிழை 2 வகையா பிரிக்கலாம். ஆண்பார் பிள்ளை தமிழ், பெண்பார் பிள்ளை தமிழ். குமரகுருபரருடைய காலம் வந்து பாத்தீங்கன்னா 17ஆம் நூற்றாண்டு. குமரகுருபரர் எந்தெந்த மொழிகள்ல வந்து புலமை மிக்கவராக இருந்தார்னா தமிழ், வடமொழி, இந்துஸ்தானி. கந்தர் கலிவெண்பா என்ற நூலை ஏற்றியவர் யாருன்னா குமரகுருபரர். மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ், மதுரை கலம்பகத்தை ஏற்றியவர் குமரகுருபரர். சகலகலா வள்ளி மாலை, நீதிநெறி விளக்கம், திருவாரூர் மும்மணி கோவை போன்ற நூல்களை ஏற்றியவர் குமரகுருபரர்.
இருபாலருக்கும் பொதுவா வந்து பாத்தீங்கன்னா ஆண்பால் பிள்ளைத்தமிழ் பெண்பால் பிள்ளைத்தமிழ்னு பிள்ளைத்தமிழை 2 வகையா பிரிக்கலாம். இந்த ரெண்டுத்துக்கும் பொதுவா இருக்கக்கூடிய பருவங்கள் எத்தனைன்னா 7. அந்த 7 பருவங்கள் என்னென்னு பாத்தீங்கன்னா காப்பு, செங்கீரை, தாள், சப்பானி, முத்தம், வருகை, அம்பிலி. ஆண்பால் பிள்ளை தமிழ்ல வரக்கூடிய கடைசி 3 பருவங்கள் வந்து சிற்றில், சிறுபறை, சிறுதேர். பெண்பால் பிள்ளை தமிழ்ல கடைசியில வரக்கூடிய 3 பருவம் வந்து கலங்கு, அம்மானை, ஊசல். அடுத்து கம்பராமாயணத்தை இயற்றியவர் யாருன்னா கம்பர். கம்பன் இசைத்த கவியெல்லாம் நான் அப்படின்னு சொன்னவர் யாருன்னா பாரதி. பாலகாண்டம் ஆற்றுப்படலம் வந்து எந்த காண்டத்துல இடம்பெறுதுன்னா பாலகாண்டம். ஸோ கம்பராமாயணம் வந்து 6 காண்டம் வந்து பெற்றிருக்கோம். அந்த 6 காண்டத்துல ஆற்றுப்படலம் வந்து எந்த காண்டம்னா பாலகாண்டம். தாதுக சோலை தோறும் செண்பக காடு தோறும் போதவில் பொய்கை தோறும் புதுமணர் அடங்காதோறும் மாதவி வேலி பூக வனம் தோறும் வயல்கள் தோறும் ஓதிய உடம்பு தோறும் உயிருமென உலாயதன்றோ என்ற பாடல் வரி எந்த நூல்ல இடம்பெற்றிருக்குன்னா கம்பராமாயணம். நாட்டுப்படலம் எந்த காண்டம்னு பாத்தீங்கன்னா பாலகாண்டம். ஆற்றுப்படலம் நாட்டுப்படலம் ரெண்டுமே வந்து எதுல இடம்பெற்றிருக்குன்னா பாலகாண்டம். தண்டலை மயில்கள் ஆட தாமரை விளக்கம் தாங்க கொண்டல்கள் கண்முளவி நேங்க குவளை கண் விழித்து நோக்க தெண்டிரை எழினி காட்ட தீம்பிலி மகரையாளின் வண்டுகள் இனிது பாட மருதம் வீற்றிருக்கும் மாதோ என்ற பாடல் வரிகள் எந்த நூல் இடம்பெற்றிருக்குன்னா கம்பராமாயணம். அடுத்து நாட்டு படலம். நாட்டு படலமும் வந்து எந்த காண்டம்னா பாலகாண்டம். வன்மை இல்லையோர் வருண்மை இன்மையார் இன்மை இல்லையோர் செருணர் இன்மையால் உண்மை இல்லை பொய்யுரை இன்மையால் வெண்மை இல்லை பல் கேள்வி மேவலால் என்ற வரிகள் எந்த நூல் இடம்பெற்றிருக்கு கம்பராமாயணத்துல வந்து இடம்பெற்றிருக்கு. இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா கோசல நாட்டுல வந்து வறுமை வந்து சிறிதும் இல்லாததால கொடை வந்து அங்க இடமே இல்லை அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருப்பாங்க. அயோத்திய காண்டம் வந்து பாத்தீங்கன்னா கங்கை படலம் எந்த காண்டத்தில் இடம்பெற்றிருக்கு அயோத்திய காண்டம். ஸோ ராமனுடைய மாநிற மேனியை வர்ணிக்கக்கூடிய கம்பன் வந்து எப்படியெல்லாம் அவர் வந்து ஊமை சொல்றாருன்னா மை மரகதம் என்றெல்லாம் ஊமையில சொல்றாரு. நிறைவாக சொல்ல இயலவில்லை என்பதை வந்து ஐயோ என்ற சொல்லில் வைப்பதன் வாயிலாக அதை இயன்றதாக்குகிறான் கம்பன் அப்படின்னுட்டு கொடுத்திருக்காங்க. வெய்யோ நொலி தன் மேனியின் விரி சோதியின் மறைய பொய்யோ வெனும் இளையானோடும் போனான் மையோ மரகதமோ மறிக்கடலோ மலைமுகிலோ ஐயோ இவன் வடிவொன்பதோ அழியா அழகு உடையான் அப்படின்னுட்டு முடிச்சிருக்காரு. கங்கை கான் படலம் அண்ணாலும் எதுல வருது அயோத்திய காண்டம். கவிதைகள் மூலம் பெரும் இன்பங்கள் எத்தனையோ அதில் ஒன்று சந்த இன்பம். கவிதைகள் மூலமா நிறைய இன்பங்கள் பெறலாம், அதுல ஒன்றுதான் என்னன்னு சொல்றாங்க சந்த இன்பம். ஓசை தரும் இன்பம் ஊமையிலா இன்பமடான்னுட்டு யார் சொல்லியிருக்காங்க பாரதி. ஓசை தரும் இன்பம் ஊமையிலா இன்பமடான்னு யார் சொல்லியிருக்காங்க பாரதி. ஆல நெடுந்திரை யாறு கடந்திவர் போவாரோ வேல நெடும்படை கண்டு நடுங்கிடும் வில்லாலோ தோழமை என்றவர் சொல்லிய சொல்லொரு சொல்லன்றோ ஏலமை வேட நிறந்தில என்றனை ஏசாரோ அப்படின்ட்டு யார் சொல்றாங்க குகன் வந்து சொல்லியிருப்பாரு. கும்பகரணன் வதைப்படலம் யுத்த காண்டம். கும்பகரணன் வதைப்படலம் எதுன்னா யுத்த காண்டம். இப்ப குரூப் 2 எக்ஸாம்ல இதுல இருந்து கேட்டிருப்பாங்க. உலக்கையால் கும்பகர்ண வந்து எப்படி எழுப்புவாங்கன்னா உலக்கையால் மாறி மாறி இருக்கும் ஓசையால் அமைந்த சந்தம். இதன் மூலமா கும்பகரனை எழுப்பும் காட்சியை கண்முன் நிறுத்துகிறதுன்னு சொல்றாங்க. உறங்குகின்ற கும்பகர்ணா உன் கண் மாய வாழ்வெல்லாம் இறங்குகின்ற தின்று காண எழுந்திராய் கரங்கு போல விற்பிடித்த கால தூதர் கையிலே உறங்குவாய் இனி கடந்து உறங்குவாய் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. கம்பர் வந்து பாத்தீங்கன்னா ராம அவதாரம் அப்படின்னு பெயர் வைத்தாரு. கம்பர் வந்து இந்த கம்பராமாயணத்தை ஏற்றி அதற்கு என்ன பெயர் வைத்தாரு ராம அவதாரம். இதை யாரை பற்றி சொல்லுதுன்னா ராமனுடைய வரலாற்றை பற்றி தமிழ்ல வழங்கியதுதான் வந்து இது.
கம்பராமாயணத்துல எத்தனை காண்டங்கள் இருக்குன்னா 6 காண்டங்கள் வந்து இருக்கு. கம்பராமாயணம் பாடல்கள் வந்து எது மிக்கவை என்ன சந்தனயம் மிக்கவை. கல்வியில் பெரியவர் கம்பன். கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் வந்து கவி பாடும். இவர் எந்த ஊரை சேர்ந்தவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா சோழ நாட்டு திருவழுந்தூரை வந்து சார்ந்தவர். இவரை ஆதரித்தவர் யாருன்னா சடையப்பா வள்ளல் ஆதரித்திருப்பாரு. அவர் எந்த ஊரை சேர்ந்தவர்னா திருவெண்ணை நல்லூர். சடையப்பா வள்ளல் வந்து கம்பரை வந்து ஆதரித்திருப்பாரு. விருத்தம் என்னும் ஒன்பாவிற்கு உயர் கம்பன் என புகழ் பெற்றவர். இவர் இயற்றிய நூல்கள் வந்து பாத்தீங்கன்னா சரஸ்வதி அந்தாதி, சடகோப்பர் அந்தாதி, திருக்கை விளக்கம், ஏறெழுபது, சிலை எழுபது. அடுத்து வந்து பாய்ச்சல். பாய்ச்சல் வந்து சா கந்தசாமி அவர்கள். ஸோ இது வந்து முக்கியமான பாயிண்ட்ஸை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். தங்கையின் மீது 4 கண்கள் என்ற சிறுகதை தொகுப்புல தான் இந்த பாய்ச்சல் என்ற கதை வந்து இடம்பெற்றுள்ளது என்றதை சொல்லியிருக்காங்க. ஒரு சிறுகதையில இருக்கக்கூடிய ஒரு கதையை தான் நம்மளுக்கு எடுத்து கொடுத்திருக்காங்க. தங்கையின் மீது 4 கண்கள் என்றது ஒரு சிறுகதை. அதுலதான் இந்த பாய்ச்சல் என்ற நம்மளுக்கு பாடப்பகுதியில கொடுத்திருக்கக்கூடிய கதை வந்து இடம்பெற்றிருக்கு. இதனுடைய ஆசிரியர் யாருன்னா சா கந்தசாமி. இவர் எங்க பிறந்தாருன்னு பாத்தீங்கன்னா மயிலாடுதுறை நாகப்பட்டினம் மாவட்டம். மயிலாடுதுறை நாகப்பட்டினம் மாவட்டத்தை வந்து சேர்ந்தவர். இவர் எழுத்துலகில் எதனால புகழ பெற்றாருன்னா சாயாவனம் என்ற புதினத்தால வந்து எழுத்துலகில வந்து புகழ் பெற்றார். எந்த நூலுக்காக சா கந்தசாமி அவர்கள் சாகித்ய அகாடமி விருதை வந்து பெற்றாருன்னா விசாரணை கமிஷன். எந்த வருஷம்னா 1998. அது வேணும்னா சைட்ல நோட் பண்ணிக்கோங்க. சா கந்தசாமி அவர்கள் சாகித்ய அகாடமி விருதை வந்து எந்த நூலுக்காக வாங்கினாருன்னா விசாரணை கமிஷன் என்ற புதினத்திற்காக வாங்கியிருப்பாரு. எப்பன்னா 1998. எந்த நூலுக்காக அனைத்துலக விருதை வந்து வாங்கியிருக்காரு கந்தசாமி அவர்கள்னா சுடுமண் சிலைகள் என்ற குறும்படத்திற்காக வந்து அனைத்துலக விருதை வந்து வாங்கியிருக்காரு. எத்தனை சிறுகதைகள் ஏற்றிருக்காருன்னா 150க்கும் மேற்பட்ட சிறுகதைகளையும் 11க்கும் மேற்பட்ட புதினங்களை வந்து எழுதியிருக்காரு. தொலைந்து போனவர்கள், சூரிய வம்சம், சாந்தகுமாரி முதலானவை வந்து சா கந்தசாமியினுடைய புதினங்கள். தொலைந்து போனவர்கள், சூரிய வம்சம், சாந்தகுமாரி போன்ற புதினங்கள் யாருடையதுன்னா சா கந்தசாமி அவர்கள். ஓங்கி இரும் பரப்பின் வங்க ஈட்டத்து தொண்டியோர். இதுல இருக்கக்கூடிய தொண்டி என்ற ஊர் எந்த இடத்துல இருக்குன்னா ராமநாதபுரம் மாவட்டத்தின் தொண்டியை வந்து குறிப்பிடுது. இந்த பாடல் வரிகள் எந்த நூல்ல இடம்பெற்றிருக்குன்னா சிலப்பதிகாரத்துல ஊர்கான் காதையில வந்து இடம்பெற்றிருக்கு. ஓங்கி இரும் பரப்பின் வங்க ஈட்டத்து தொண்டியோர் வந்து பாத்தீங்கன்னா சிலப்பதிகாரத்தின் ஊர்கான் காதை. அடுத்து வந்து அகப்பொருள் இலக்கணம். அன்பின் ஐந்திணை அப்படிய பத்தி சொல்லியிருப்பாங்க. அன்பின் ஐந்திணை என்ன குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை. பொருள் என்பது பொருள் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா ஒழுக்கமுறை. பொருள்னா ஒழுக்கமுறை. பல்லாண்டுகளுக்கு முன்பே வந்து நம்மளுடைய தமிழர்கள் வந்து வாழ்வியலை வந்து எப்படி வகுத்திருக்காங்க? அகம்புறம் என வகுத்திருக்காங்க. குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை கைக்கிளை பெருந்திணை ஆகிய 7 வந்து அகத்திணைகள். அகத்திணைகள் எத்தனை அப்படின்னு கேட்டாங்கன்னா 7. அது என்னென்னு பாத்தீங்கன்னா குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை கைக்கிளை பெருந்திணை ஆகிய 7 வந்து அகத்திணைகள். இதுல வரக்கூடிய முதல் 5 தான் வந்து அன்பின் ஐந்திணைகள். அன்பின் ஐந்திணைகள்னா குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை. முதற்பொருள், கருப்பொருள், உரிப்பொருள் அப்படின்ட்டு 5 திணைகளுக்கும் உரியது வந்து இருக்கு. முதற்பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா நிலமும் பொழுதும். நிலத்தை வந்து 5 வகையா வந்து பிரிக்கிறாங்க. ஐவகை நிலங்கள். குறிஞ்சி வந்து பாத்தீங்கன்னா மலையும் மலை சார்ந்த இடம், முல்லை வந்து காடும் காடு சார்ந்த இடம், மருதம் வந்து வயலும் வயல் சார்ந்த இடம், நெய்தல் வந்து கடலும் கடல் சார்ந்த இடம், பாலை வந்து சுரமும் சுரம் சார்ந்த இடம். பொழுது அன்னும் போது வந்து பாத்தீங்கன்னா முதற் பொருள்னா நிலம் பொழுதுன்னு பார்த்தோமா, அந்த பொழுத வந்து பெரும்பொழுது சிறு பொழுது அப்படின்னு 2ஆ வந்து பிரிக்கிறாங்க. ஒரு ஆண்டின் 6 கூறுகளை வந்து பெரும்பொழுது அப்படின்னு சொல்லுவாங்க. பெரும்பொழுது ஒரு ஆண்டின் 6 கூறுகள் வந்து பாத்தீங்கன்னா கார்காலம். கார்காலம் எப்போன்னா ஆவணி புரட்டாசி, குளிர்காலம் வந்து ஐப்பசி கார்த்திகை, முன்பனி காலம் வந்து மார்கழி தை, பின்பனி காலம் வந்து மாசி பங்குனி, இளவேநீர் காலம் வந்து சித்திரை வைகாசி, முதுவேநீர் காலம் வந்து ஆனி ஆடி. ஒரு நாளின் 6 கூறுகளை வந்து சிறுபொழுது அப்படின்னு வந்து குறிப்பிடுவாங்க. சிறுபொழுது ஒரு நாளின் 6 கூறுகள் வந்து பாத்தீங்கன்னா காலை வந்து மார்னிங் 6 மணில இருந்து 10 மணி வரை, நண்பகல் வந்து காலை 10 மணி முதல் 2 மணி வரை, ஏற்பாடு வந்து பாத்தீங்கன்னா பிற்பகல் 2 மணில இருந்து 6 மணி வரை, மாலை வந்து பாத்தீங்கன்னா 6 மணில இருந்து 10 மணி வரை, யாமம்னா 10 மணில இருந்து 2 மணி வரை, வைகரை என்ன 2ல இருந்து 6 முதல்.
ஏற்பாடுவ வந்து எல் குட்டல் பாடு அப்படின்னு வந்து பிரிக்கலாம். எல் என்றால் அதனுடைய பொருள் வந்து ஞாயிறு, பாடு என்றால் மறையும் நேரம் என்ற பொருள் வந்து இருக்கு. ஒவ்வொரு நிலத்திற்கும் பெரும்பொழுது சிறுபொழுது ஒன்று போல வராதுன்றதை குறிப்பிடுறாங்க. இப்போ குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பார்த்தோம் இல்லையா, இது எல்லாத்துக்குமே வந்து பெரும்பொழுது சிறுபொழுது வந்து ஒன்று மாதிரியே இருக்காது, மாறி மாறி இருக்கும்ன்றதை குறிப்பிடுறாங்க. குறிஞ்சிக்கான பெரும்பொழுது வந்து பாத்தீங்கன்னா குளிர்காலம், முன்பனிக்காலம், சிறுபொழுது வந்து யாமை. முல்லைக்கான பெரும்பொழுது வந்து பாத்தீங்கன்னா கார்காலம், சிறுபொழுது வந்து மாலை. மருதத்துக்கு 6 பெரும்பொழுதுகள் வரும், சிறுபொழுது வந்து வைகரை. நெய்தலுக்கு பெரும்பொழுது வந்து 6 பெரும்பொழுதுகள் வரும், நெய்தலுக்கான சிறுபொழுது வந்து ஏற்பாடு. பாலைக்கு வந்து பெரும்பொழுது வந்து பாத்தீங்கன்னா இளவேனில், முதுவேனில், பின்பனி. அதே வந்து பாலைக்கு சிறுபொழுது வந்து நண்பகல். ஒரு நிலத்தினுடைய கருப்பொருள் அப்படின்ட்டு எதை சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு நிலத்தினுடைய தெய்வம், மக்கள், அவங்க செய்யக்கூடிய தொழில், விலங்கு, இவை எல்லாம் தான் வந்து கருப்பொருள் அப்படின்னு சொல்றாங்க. அது இங்க பாக்ஸ்ல கொடுத்துருக்காங்க பாருங்க, ரொம்ப முக்கியம். இதுக்கு முன்னாடி நடந்த எக்ஸாம்ல இதுல இருந்து கேள்வி கேட்டிருக்காங்க, நிறைய வாட்டி ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க. ஸோ எல்லாமே முக்கியம். கருப்பொருள்னா என்னன்னு சொல்லுவாங்கன்னா தெய்வம், மக்கள், உணவு, விலங்கு, பூ, மரம், பறவை இதெல்லாம் வந்து குறிப்பிடுவாங்க. குறிஞ்சிக்கான தெய்வம் வந்து முருகன், முல்லைக்கான தெய்வம் வந்து திருமால், அடுத்து வந்து மருதத்துக்கான தெய்வம் வந்து இந்திரன், நெய்தலுக்கான தெய்வம் வந்து வருணன், பாலைக்கான தெய்வம் வந்து கொற்றவை. குறிஞ்சிக்கான மக்கள் வந்து குறவர், குரத்தியர், வெப்பன். முல்லைக்கான மக்கள் வந்து ஆயர், ஆய்ச்சியர், தோன்றல். மருதத்துக்கான மக்கள் வந்து உழவர், உலத்தியர், ஊரன். நெய்தலுக்கான மக்கள் வந்து சேர்ப்பன், பரதன், பரத்தியர். பாலைக்கான மக்கள் வந்து எயினர், எயிற்றியர். குறிஞ்சிக்கான உணவு வந்து பாத்தீங்கன்னா மலைநெல், திணை. முல்லை வந்து வரகு, சாமை. மருதம் வந்து செந்நெல், வெண்ணெல். நெய்தல் வந்து உப்பு, மீன். உப்புக்கு பெற்ற பொருள், சூறையாடலால் வரும் பொருள் வந்து பாலை. குறிஞ்சிக்கான விலங்கு வந்து பாத்தீங்கன்னா புலி, கரடி, சிங்கம். முல்லைக்கு வந்து முயல்மான், புலி. மருதத்துக்கு வந்து எருமை, நீர்நாய். நெய்தலுக்கு வந்து முதலை, சுறா. பாலைக்கு வந்து வலியிழிந்த யானை. பூ வந்து பாத்தீங்கன்னா குறிஞ்சிக்கு வந்து குறிஞ்சி காந்தல் பூ, முல்லை தோன்றி பூ. மருதத்துக்கு வந்து செங்கழுநீர், தாமரை பூ. நெய்தலுக்கு வந்து தாளை, நெய்தல் பூ. பாலைக்கு வந்து குரவம், பாதிரி பூ. மரம் வந்து பாத்தீங்கன்னா குறிஞ்சிக்கு வந்து அகில், வேங்கை மரம். முல்லைக்கு வந்து கொன்றை, காயா மரம். மருதத்துக்கு வந்து காஞ்சி, மருத மரம். பாலைக்கு வந்து நெய்தலுக்கு வந்து புன்னை, ஞாழல் மரம். பாலைக்கு வந்து இலுப்பை, பாலை மரம். பறவை வந்து பாத்தீங்கன்னா கிளி, மயில். குறிஞ்சிக்கு வந்து கிளி, மயில். முல்லைக்கு வந்து காட்டுக்கோழி, மயில். மருதத்துக்கு வந்து நாரை, நீர்க்கோழி, அன்னம். நெய்தலுக்கு வந்து கடற்காகம். பாலைக்கு வந்து புறா, பருந்து. ஊர் வந்து குறிஞ்சி வந்து சிறுகுடி. முல்லை வந்து பாடி, சேரி. மருதம் வந்து பேரூர், மூதூர். நெய்தல் வந்து பட்டினம், பாக்கம். பாலை வந்து குறும்பு. நீர் வந்து பாத்தீங்கன்னா குறிஞ்சியில வந்து அருவி நீர், சுனை நீர். முல்லைக்கு வந்து காட்டாறு. மருதத்துக்கு வந்து மனைக்கிணறு, பொய்கை. நெய்தலுக்கு வந்து மணற்கிணறு, உவர்களி. பாலை வந்து வற்றிய சுனை கிணறு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பறை. குறிஞ்சிக்கு வந்து தொண்டகப்பறை, முல்லைக்கு ஏர்கோட்பறை. மருதத்துக்கு வந்து மணமுலா, நெல்லரிக்கிணை. அடுத்து வந்து பாலைக்கு வந்து மீன்கோட்பறை, நெய்தலுக்கு வந்து மீன்கொட்பறை. பாறைக்கு வந்து துடிப்பறை. இது வந்து என்னுடைய பிளேலிஸ்ட் செக் பண்ணுங்க. இது ஷார்ட்கட்டோட எப்படி எளிமையா ஞாபகம் வச்சுக்கணும்ட்டு டீட்டெயில்டா அதுல சொல்லியிருப்பேன். நீங்க அதை பார்த்துட்டு வந்து இதை படிச்சிங்கன்னா ரிவிஷன் பண்ணா மட்டும் போதும். அதுல வந்து ஷார்ட்கட் எல்லாம் எவ்வளோ எளிமையா ஞாபகம் வச்சுக்கலான்றத டீட்டெயில்டா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். யாழ் வந்து பாத்தீங்கன்னா குறிஞ்சிக்கு குறிஞ்சியால், முல்லைக்கு முல்லையால், மருதத்துக்கு மருதையால். பாலைக்கு வந்து நெய்தலுக்கு வந்து விளரையால். பாலைக்கு வந்து பாலையால். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பண். குறிஞ்சிப்பண், முல்லைப்பண், மருதப்பண். நெய்தலுக்கு வந்து செவ்வழிப்பண். பாலைக்கு வந்து பஞ்சுரப்பண். தொழில் வந்து பாத்தீங்கன்னா குறிஞ்சியில வந்து தேனெடுத்தல், கிழங்கு அகழுதல். முல்லைக்கு வந்து ஏறு தழுவுதல், நிறை மேய்த்தல். மருதத்துக்கு வந்து நெல்லரித்தல், களை பறித்தல். மருதத்துக்கு வந்து நெல்லரித்தல், களை பறித்தல். நெய்தலுக்கு வந்து மீன் பிடித்தல், உப்பு விளைத்தல். பாலைக்கு வந்து வழிப்பறி, நிறை கவர்தல். குளிர்காலத்தை பொழுதாக கொண்ட நிலங்கள் வந்து குறிஞ்சி, மருதம், நெய்தல் நிலங்கள். ஒயிலாட்டத்தில் இரு வரிசையில் நின்று ஆடுகின்றனர். இத்தொடரின் செயற்பாட்டு வினைத்தொடர் எதுன்னு பாத்தீங்கன்னா ஒயிலாட்டம் இரு வரிசையில் நின்று ஆடப்படுகிறது.
மலர்கள் தரையில் நழுவும் எப்போது அண்ணா தளர பிணைத்தாள். கரகாட்டத்தை கும்பாட்டம் என்றும் குடக்கூத்து என்றும் கூறுவர். இத்தொடருக்கான வினா எதுன்னு பாத்தீங்கன்னா கரகாட்டத்தின் வேறு பெயர்கள் யாவை? கோசல நாட்டில் கொடை இல்லாத காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அங்கு வறுமை இல்லாததால். மகாகவி இலங்கை கவிஞருடைய வரிகளை கொடுத்திருக்காங்க. சிறுநண்டு இது பாட்டாவே இருக்கு, நீங்க யூடியூப்ல போய் தேடி பாருங்க, பாட்டே வரும். சிறுநண்டு மணல் மீது படம் ஒன்று கீறும், சில வேளை அதை அலை கொண்டு போகும், கரிசோறு பொதியோடு தருகின்ற போதும் கடல் மீது இவள் கொண்ட பயம் ஒன்று காணும், வெறுவான வெளி மீது முகில் சூழும், வெறி கொண்ட புயல் நின்று கரகங்கள் ஆடும், நெறி மாறு படநூறு சுழி சூழும், நிலையான கரை நீரில் அலை போய் உழைந்தாடும். மகாகவி இலங்கையே சேர்ந்தவர். அடுத்து பாருங்க, தொடர்களை அறிவும் தொடர்ந்து செய்வோம் என்றது கொடுத்திருக்காங்க. தனி சொற்றொடர். தனி சொற்றொடர் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு எழுவாயோ பல எழுவாய்களோ இருந்து ஒரே பயனிலையை கொண்டு அமையக்கூடியதுதான் தனி சொற்றொடர். மேரி என்றது ஒரு எழுவாய், பேருந்து என்றது ஒரு எழுவாய். சோ இதுல பல எழுவாய்கள் என்ன பயனிலைன்னா காத்திருந்தார் அப்படின்ற ஒரே ஒரு பயனிலையை கொண்டு முடியுது. மேரி பேருந்திற்காக காத்திருந்தார், ஒரே ஒரு பயனிலையை கொண்டு முடிஞ்ச தனி சொற்றொடர். மேரியும் கனகாவும் பேருந்தில் ஏறினர், இது தனி சொற்றொடர். தொடர் சொற்றொடர்னா ஒன்றுக்கு மேற்பட்ட பயனிலைகள் கொண்டிருந்ததுன்னா அது தொடர் சொற்றொடர். இனிய நிலா பேச்சு போட்டியில் பங்கேற்றார், வெற்றி பெற்றார், பரிசை தட்டி சென்றார், இது தொடர் சொற்றொடர். அன்வர் அரங்கத்திற்கு நாடகம் பார்த்து மகிழ்ச்சி அடைந்தார் என்றது தொடர் சொற்றொடர். கலவை சொற்றொடர் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா கருத்து முழுமை பெற்ற ஒரு முதன்மை தொடரும் கருத்து முழுமை பெறா துணை தொடர்களும் கலந்து வர்றதுதான் கலவை சொற்றொடர். மழை கொட்டிக்கொண்டு இருந்தாலும் பகலவன் பள்ளிக்கு நடந்து வந்தான். பகலவன் பள்ளிக்கு நடந்து வந்தான் என்றது முதன்மை தொடர். மழை கொட்டிக்கொண்டு இருந்தாலும் என்றது துணை தொடர். தொடர்களை அடைப்பு குறிக்குள் குறிப்பிட்டுள்ளவாறு மாற்றுக என்றது சொல்லியிருக்காங்க. அழைப்பு மணி ஒலித்தது, கயல்விழி கதவை திறந்தார், இது தனி சொற்றொடர். கலவை சொற்றொடராக மாற்றுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அழைப்பு மணி அவங்களே கொடுத்திருக்காங்க பாருங்க. அழைப்பு மணி ஒலித்ததால் கயல்விழி கதவை திறந்தார். அடுத்து இன்னாசிரியர் புத்தகங்களை வரிசைப்படுத்தினார், அவற்றை புத்தக அடுக்குகளில் அடுக்கி வைத்தார், புத்தகங்களை கேட்டவர்களுக்கு எடுத்து கொடுத்தார், இது தொடர் சொற்றொடராக மாற்றுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னாசிரியர் புத்தகங்களை வரிசைப்படுத்தி புத்தக அடுக்குகளில் அடுக்கி புத்தகங்களை கேட்டவர்களுக்கு எடுத்து கொடுத்தார். அடுத்து இருக்கிறத என்னவா மாத்த சொல்லியிருக்காங்கன்னா தனி சொற்றொடராக மாத்த சொல்லியிருக்காங்க. செகண்ட் ஒன்னு அது பாத்தீங்கன்னா ஒயிலாட்ட குழுவினர் ஒரே நிற துணியை முண்டாசு போல கட்டிக்கொள்வர், காலில் சலங்கை அணிந்து கொள்வர், கையில் ஒரு சிறு துணியை இசைக்கேற்ப வீசியும் ஆடுவர் என்றது தனி சொற்றொடர். அடுத்து கலவை சொற்றொடராக மாற்றுகன்னு சொல்லியிருக்காங்க. கூத்து கலைஞர் பாடத் தொடங்கியதால் குடியிருந்த மக்கள் அமைதி ஆயினர் என்றது கலவை சொற்றொடர். அடுத்து தனி சொற்றொடராக மாற்றுகன்னு சொல்லியிருக்காங்க. ஃபோர்த் ஒன் ஓடிக்கொண்டிருந்த மின்விசிறி சட்டென நின்றது, அறையில் உள்ளவர்களின் பேச்சு தடைப்பட்டது என்றது தனி சொற்றொடர். அடுத்து பாருங்க, ஆங்கில வார்த்தைகளை கொடுத்துட்டு அது தமிழ் சொல்லா எழுத சொல்லியிருக்காங்க. கோல்டு பிஸ்கெட்னா தங்க கட்டி, ஈக்குவல் ஆகன்னா சமமாக, வெயிட்னா எடை, பட்டன்னா ஆனால், அதுக்கப்புறம் எக்ஸ்பிரிமெண்ட்னா சோதனை பரிசோதனை பண்றது, ரிப்பீட்னா மறுபடி, ஆன்சர்னா விடை, ஆல் தி பெஸ்ட்னா எல்லாம் நல்லதுக்கே நன்மைக்கே அப்படின்ற மாதிரி. வானம் கருக்க தொடங்கியது, அதாவது தொடரில் விடுபட்ட வண்ணங்களை உங்களின் எண்ணங்களால் நிரப்புக அப்படின்னு வண்ணங்களை. ஸோ ஏதாவது கலரை பேஸ் பண்ணி நேம் வரும். வானம் கருக்க தொடங்கியது, மழை வரும் போல் இருக்கிறது, அனைவரின் பாராட்டுகளால் வெட்கத்தில் பாடகரின் முகம் சிவந்தது, வெள்ளை மனம் உள்ளவரை அப்பாவி என்கிறோம், கண்ணுக்கு குளுமையாக இருக்கும் பச்சை புல்வெளிகளில் கதிரவனின் மஞ்சள் வெயில் பரவி கிடக்கிறது, வெயிலில் அலையாதே உடல் கருக்கும், விரட்டாதீர்கள் பறவைக்கு மரம் வீடு, வெட்டாதீர்கள் மனிதருக்கு அவை தரும் மர வீடு, காலை ஒளியினில் மலரிதழ் அவிலும், சோலை பூவினில் வண்டினம் கவிலும்,
பூக்களை வந்து அப்படியே வந்து வண்டினம் வந்து உக்காரும் இல்லையா, அது என்னன்னு சொல்லுவோம், கவிழும். வண்டினம் கவிழும். மலைமுகட்டில் மேகம் தங்கும், அதை பார்க்கும் மனங்கள் செல்ல தயங்கும். வாழ்க்கையில் தோற்பவை மீண்டும் வெல்லும், இதை தத்துவமாய் தோற்பாவை கூத்து வந்து சொல்லும். அந்த நெடில் எழுத்து குறில் எழுத்துக்கான வித்தியாசத்தால பொருள் எவ்வளவு மாறுபடுதுன்றதையும் பார்த்துக்கோங்க. தெருக்கூத்தில் நடிகருக்கு கைத்தட்டலே விருது, அதில் வரும் காசு குறைந்தாலும் அதுவே அவர் விருந்து. தாளன்னா தாளாட்டு, அகராதியில் காண்க. தாளாட்டு. உழுவை என்ன புளிய சொல்லுவோம், ஒருவித மீனையும் வந்து உழுவை அப்படின்ட்டு சொல்லுவோம். அகவுதல்னா அழைத்தல். ஏந்தெழிலன்னா மிகுவனப்பு, ஏந்தெழிலன்னா மிகுவனப்பு. அனிமையன்னா சமீபம். ஆஸ்தட்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா அழகியல் முருகியல். ஆர்டிஃபேக்ட்ஸ் கலைப்படைப்புகள். டெர்மினாலஜி என்ன கலைச்சொல். மைத்தன்னா தொன்மம். தேன்மலை வந்து பார்த்தீங்கன்னா சுரதா. திருக்குறள் நீதி இலக்கியம் வந்து கேத்த திருநாவுக்கரசு. திருக்குறள் நீதி இலக்கியம் திருநாவுக்கரசு. நாட்டார் கலைகள் வந்து ஆக்கா பெருமாள். அமைச்சர் என்ற அதிகாரத்தின் கீழே வந்து குறள் வந்து கொடுத்திருக்காங்க. யாரு வந்து அமைச்சர் அப்படின்னு சொல்றாங்கன்னா, கருவியும் காலமும் செய்கையும் செய்யும் அருவினையும் மாண்டதமைச்சு. கருவின்னா ஒரு செயலை செய்ய போறோம்னா அதற்கு தேவையான கருவியும் அதற்கேற்ற காலம், செய்கைன்னா செயலின் தன்மை, செய்யும்னா செய்யும் முறை, அருவினையும் ஆண்டதமைச்சு. இந்த செய்யும் அருவினையும் அந்த செய்யும் முறையையும் ஆகியவற்றை அறிந்து அரிய செயலை செய்பவர் தான் வந்து அமைச்சர். யார் அமைச்சர்னா கருவி காலம் செயலின் தன்மை செய்யும் முறை இந்த நாங்கனையும் அறிந்து அந்த ஒரு செயலை செய்பவர் தான் அமைச்சர் அப்படின்னு சொல்றாங்க. வன்கண் குடிக்காத்தல் கற்றறிதல் ஆழ்வினையோ ஐந்துடன் மாண்டதமைச்சு. ஐந்தும் சிறப்பாக அமைந்தவர் தான் அமைச்சர் அப்படின்னு சொல்றாங்க. எந்த 5 சிறப்பாக அமைச்சரை வந்து பெற்றிருக்கணும் அறிஞ்சிருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வன்கண்ணா மன வலிமை உடையவராக இருக்கணும். குடிக்காத்தல்னா குடிகளை காக்கணும். கற்றறிதல்னா ஆட்சி முறைகளை பத்தி கற்றறிஞ்சிருக்கணும். ஆளுன்னா நூல்களை கற்றல். வினையோன்றது விடாமுயற்சி. ஆளுன்னா நூல்களை கற்றல், வினையோன்னா விடாமுயற்சி ஆகிய 5ம் சிறப்பாக அமைந்தவர் தான் அமைச்சர். எந்த 5 சிறப்பாக அமைந்தவர் அமைச்சர்னா, வன்கண் குடிக்காத்தல் கற்றறிதல் ஆள் வினை, இந்த 5ம் வந்து சிறப்பாக அமைந்தவர் தான் அமைச்சர். மதிநுட்பம் நூலோடு உரையார், கதிநுட்பமும் யாவுல முன்னிற்பவை. மதிநுட்பம்னா இயற்கையான நுண்ணறிவு. அதுக்கப்புறம் வந்து நூலோடு உடையார்னா நூல்களால கற்று அறிவு பெற்றவர். ஸோ இயற்கையான நுண்ணறிவும் நூலறிவும் பெற்றவர் முன்னாடி வந்து நுட்பமான சூழ்ச்சிகள் வந்து நிற்க முடியாதுன்றத சொல்றாங்க. செயற்கை அறிந்த கடைத்தும் உலகது இயற்கை அறிந்து செயல். இப்போ செயற்கையா ஒரு செயலை வந்து செய்வதற்கான முறைகளை வந்து தெரிஞ்சிருந்தாலும் உலக நடைமுறைகளை அறிந்து வந்து அந்த செயலை வந்து செயல்படுத்தணும். இப்போ படிக்கிறது மூலயமா ஒரு விஷயம் வந்து தெரிஞ்சுப்போம் இல்லையா, அது உடனே வந்து அது பயன்படுத்தலாமான்னா பண்ணக்கூடாதான். உலகத்தினுடைய நடைமுறையை வந்து தெரிஞ்சுக்கிட்டு அந்த விஷயத்தை வந்து பண்ணணும்ன்றது தான் இந்த குறள்ல சொல்லியிருக்காங்க. பொருள் செயல் வகை. பொருள் அல்ல வரை பொருளாக செய்யும் பொருள் அல்லதில்லை பொருள். இந்த குறள்ல என்ன அணி வந்து பயின்று வந்திருக்குன்னா, சொல் பின்வரு நிலையணி. பொருள் என்ற சொல் வந்து ரிப்பீட் ஆனதால சொல் பின்வரு நிலையணி வந்து பயின்று வந்திருக்கு. ஒரு பொருளாக மதிக்கத்தகாதவரையும் மதிப்புடையராக செய்வது எதன்னா செல்வம் தான். அது அல்லாமல் உலகில் சிறந்த பொருள் வந்து வேறு இல்லை அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அறநீனும் இன்பமும் ஈனும் திறனறிந்து தீதின்றி வந்த பொருள். முறையறிந்து தீமையற்ற வழியில் சேர்த்த பொருள் வந்து ஒருவருக்கு அறத்தையும் தரும் இன்பத்தையும் தரும். அறநீனும் இன்பமும் ஈனும் திறனறிந்து தீதின்றி வந்த பொருள். அருளோடும் அன்போடும் பாரா பொருளாக்கம் புல்லார் புரள விடல். அருளன்னா இரக்கம். மற்றவர்கள்கிட்ட இருந்து இரக்கத்தாலும் அன்பாலும் வந்து ஒரு பொருள் வந்து நம்மளுக்கு கிடைக்கலன்னா அதை வந்து நீக்கிடணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ மற்றவர்களிடம் இரக்கமும் அன்பும் இல்லாமல் ஈட்டும் பொருளை ஏற்றுக்கொள்ளாமல் நீக்கிவிட வேண்டும். குன்றேறி யானை போர் கண்டற்றால் தன்கை தொன்றுண்டாக செய்வான் வினை. தன் கைப்பொருளை கொண்டு ஒருவர் ஒரு செயலை செய்வது வந்து எப்படிப்பட்டதுன்னா, மலை மேல பாதுகாப்பாக நின்று கொண்டு யானை போர் காண்பது போன்றது அன்னிட்டு சொல்லியிருக்காங்க. இந்த குறள்ல என்ன அணி பயின்று வந்திருக்குன்னா ஊமை அணி. குன்றேறி யானை போர் கண்டற்றால் தன்கை
தொன்றுண்டாக செய்வான் வினை. செய்க பொருளை செருணர் செருக்கருக்கும் ஏகதனில் கூறியதில். ஸோ இந்த இதுல இருந்து இப்போ குரூப் 2 எக்ஸாம்ல ப்ரிலிம்ஸ்ல கேட்டிருந்தாங்க. பகைவரை வெல்லும் கூர்மையான ஆயுதம் எதன்னா பொருள். பொருள்னா செல்வம் என்ற பொருள் வரும். ஸோ பகைவரை வெல்லக்கூடிய கூர்மையான ஆயுதம் எதன்னா நம்ம ஈட்டக்கூடிய செல்வம் தான்ன்றத சொல்லியிருக்காங்க. அடுத்து கூடா நட்பு. தொழுதகை யுள்ளும் படையொடுங்கும் ஒன்னார் அழுத கண்ணீரும் அனைத்து. பகைவருடைய தொழுது நிற்கும் கையின் உள்ளேயும் ஒரு கொலைக்கருவி மறைந்திருக்குமா, அது போல அவர் அழுத கண்ணீரின் உள்ளும் வஞ்சகம் மறைந்து இருக்கும் என்பதை உணர வேண்டும். அடுத்து பகைமாச்சி. அன்பிலான் ஆன்ற துணையிலான் தான் தூவான் என்பறியும் ஏதிலான் துப்பு. சுற்றத்தாரிடம் ஒருவர் அன்பு இல்லாமலும் பொருந்திய துணை இல்லாமலும் வலிமை இல்லாமலும் இருந்தால் அவர் எப்படி பகைவரின் வலிமையை எதிர்கொள்வார்? அன்பிலான் ஆன்ற துணையிலான் தான் துவான் என்பறியும் ஏதிலான் துப்பு. சுற்றத்தாரிடம் ஒருவர் அன்பு இல்லாமலும் பொருந்திய துணை இல்லாமலும் தான் துவான்னா வலிமை இல்லாம, ஏதிலான்ன்றது யாருன்னு பாத்தீங்கன்னா பகைவர். இந்த குறள்ல ஏதிலான்னா பகைவர், தான் துவான்னா வலிமை இல்லாமல். ஸோ அன்பில்லாம இருக்கிறாரு. சுற்றத்தார்கிட்டையும் அன்பிலான் ஆன்ற துணையிலான், அன்பும் இல்லை துணையும் இல்லை, அப்புறமா அவர்கிட்ட வலிமையும் இல்லை, தான் துவானா வலிமையும் இல்லை. இப்படி இல்லாதவங்க எப்படி பகைவரை எதிர்கொள்ளுவாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அஞ்சும் அறியான் அமைவிலான் ஈகலான் தஞ்சும் எளியன் பகைக்கு. மனதில் துணிவு இல்லாதவராய், அஞ்சும்னா துணிவு இல்லாதவராய், அறியான்னா அறிய வேண்டியவற்றை அறியாதவராய், அமைவிலன்னா பொருந்தும் பண்பு இல்லாதவராய், ஈகலான்னா பிறருக்கு கொடுத்து உதவாதவராய் இருந்தால் எளிதில் பகைக்கு ஆட்பட நேரும். தஞ்சம் எளியன் பகைக்கு. குடிசெயல் வகை. ஆள்வினையும் ஆன்ற அறிவும் மென விரண்டின் நீள்வினையால் நீளும் குடி. ஸோ எதனால ஒரு குடி உயர்ந்து விளங்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதை பின்பற்றினா அவங்களுடைய குடின்னா அவங்களுடைய குலம். இப்போ நம்ம அப்பா நல்லா உழைச்சாங்கன்னா அடுத்த தலைமுறைலாம் நம்ம ஸோ அப்பா உழைக்கிறாங்கன்னா நம்ம வாழ்க்கைலாம் நல்லா இருக்கும் இல்லையா? அப்படி எதை பின்பற்றினாங்கன்னா அவங்க குடி உயர்ந்து விளங்கும்னா விடாமுயற்சி, சிறந்த அறிவாற்றல், இந்த இரண்டையும் இடைவிடாமல் பின்பற்றவங்களுடைய குடி உயர்ந்து விளங்கும். குற்றம் இலானாய் குடி செய்து வாழ்வானை சுற்றமாய் சுற்றும் உலகு. குற்றம் இல்லாமல் தன் குடி பெருமையை உயர செய்து வாழ்பவரை பாத்தீங்கன்னா உலகத்தார் உறவாக கொண்டு போற்றுவாங்க. இன்மையின் நல்குறவு என்ற அதிகாரத்திலிருந்து இன்மையின் இன்னாது யாதெனின் இன்மையின் இன்மையே இன்னாதது. ஒருவருக்கு வறுமையை போன்று துன்பம் தருவது எது அப்படின்னா அந்த வறுமை தான் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. இதுல என்ன அணி பயின்று வந்திருக்குன்னா சொற்பொருள் பின்வரு நிலையணி. அடுத்து இரவு என்ற அதிகாரத்திலிருந்து கரப்பிடும்பை இல்லாரை காணின் நிறப்பிடும்பை எல்லாம் ஒருங்க கெடும். தம்மிடம் உள்ள பொருளை மறைத்து வைத்தல் என்னும் துன்பம் தராத. கரப்பிடும்பை என்னன்னு பாத்தீங்கன்னா துன்பம் தராத நல்லவங்க. கரப்பிடும்பை துன்பம் தராத நல்லாரை காணின் நிறப்பிடும்பை எல்லாம் ஒருங்க கெடும். நிறப்பிடும்பை வறுமையின் கொடுமை. ஸோ துன்பம் தராத நல்லவங்களை கண்டா வறுமையின் கொடுமை முழுதுமே கெடுமா. இகழ்ந்தெல்லா தீவாரை காணின் மகிழ்ந்துள்ளம் உள்ளுள் துவப்பதுடைத்து. இகழ்ந்து ஏளனம் செய்யாமல் பொருள் கொடுப்பவரை கண்டால் இகழ்ந்தெல்லா தீவாரை காணின். ஸோ இகழ்ந்து ஏளனம் செய்யாமல் பொருள் கொடுப்பவரை கண்டால் மகிழ்ந்துள்ளம் உள்ளும் துவப்பதுடைத்து. இறப்பவர்னா அந்த எனக்கு உதவி பண்ணுங்கன்னு கேட்பாங்க இல்லையா, அவங்களுடைய இறப்பவரின் உள்ளத்தின் உள்ளே மகிழ்ச்சி பொங்கும். அடுத்து கயமை. மக்களே போல்வர் கயவர் அவரென்ன ஒப்பாரி யாம் கண்டதில். கயவரும் எப்படி இருப்பாங்களா, மக்களை போலதான் இருப்பாங்க. கயவர்க்கும் மக்களுக்கும் உள்ள தோற்ற ஒப்புமையே வேறு எதிலும் நான் கண்டதில்லை. கயவரும் மக்களை போலதான் இருப்பாங்க, தோற்ற ஒப்புமை தான், மற்றபடி அவங்க கிட்ட எதுவும் இல்லைன்றத சொல்றாங்க. தேவர் அணையர் கயவர் அவரும் தாம் மேவன செய்தொழுகலான். இதுல வஞ்ச புகழ்ச்சி அணி இடம்பெற்றிருக்கு. தேவரும் கயவரும் ஒரு தன்மையர் எவ்வாறு எனில் தேவர்கள் போல கயவர்களும் அவங்க விரும்புறத செய்வாங்க. அதனால
இதுல வந்து புகழ்ற மாதிரி பழிச்சிருக்காங்க. வஞ்ச புகழ்ச்சி அணி. சொல்ல பயன்படுவர் சான்றோர் கரும்புகோல் கொல்ல பயன்படும் கீழ். ஒருவர் தன் குறைகளை சொல்வதை கேட்ட உடனேயே உதவி செய்யறவங்க வந்து யாருன்னா சான்றோர். கரும்பு பிழிவது போல நெருக்கி பிழிந்தால்தான் பயன்படுவர் கயவர். ஸோ இதுல என்ன அணி வந்து இடம்பெற்றிருக்கன்னா ஊமை அணி. சொல்ல பயன்படுவர் சான்றோர் கரும்பு போல் கொல்ல பயன்படும் கீழ். இதுல எந்த அணி இடம்பெற்றிருக்கன்னா ஊமை அணி. தக்காளியையும் வெண்டைக்காயையும் தள்ளி வண்டிக்காரர் தராசில் நிற்கையில் தள்ளி நிற்கும் பிள்ளை அவசியமாக கேட்கும் 1000 ரூபாயை எப்படி கொடுக்க என்றே அவர் மனம் யோசிக்கும். அத்தனை காய்கறிகளையும் விற்றால்தான் மீதி 500 மிஞ்சும். என்ன செய்ய? காய்கறி வாங்கியவர் கவனக்குறைவாக கொடுத்த 2000 ரூபாய் கூப்பிட்டு தந்துவிட்டு பிள்ளைக்கு உதவ யாரிடம் கேட்கலாம் என்பதை அடுத்தபடி யோசிக்கும் அவர் மனம். அருளோடும் அன்போடும் பாரா பொருளாக்கம் புல்லார் புரள விடல். ஸோ இதுக்கான இங்க சொல்லியிருக்கக்கூடிய கவிதைக்கு ஏற்ற குரல் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அவ்வளோதாங்க. இதோட வந்து இயல் 6 வந்து முடியுது. இயல் 7 வந்து அடுத்த ரிவிஷன் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.